ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நேற்று நான் எடுத்த ட்ரேடை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி இது வந்து யூஎஸ்டி ஜேபிஒய் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், நான் டே ட்ரேடிங் தான் பண்ணுவேன். நேற்று பார்த்தீங்கன்னா சிபிஆர் வந்து ஹையர் வேல்யூ சிபிஆர் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஹையர் வேல்யூ ஏரியா. இது வந்து விஏஹெச்ன்னு சொல்லுவாங்க. வேல்யூ ஏரியா ஹைக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதனால மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷ்னு கூட சொல்லுவோம். அப்படி தான் நான் ட்ரேட் எடுத்தேன். பண்ண தப்பு என்னன்னா, 2 தடவை எடுத்தேன், 2 லாட் எடுத்தேன். 2 லாட் எடுத்துட்டு எஸ்எல் போட்டது வந்து சரி சூப்பர் ட்ரெண்ட் வச்சு எஸ்எல் போடலான்னு போட்டேங்க. அப்படியே ஒரே அடி எங்கேயோ ஒரு இடத்துல இங்கேதான் நினைக்கிறேன், எங்கன்னு தெரியல, அடிச்சிருச்சு, எஸ்எல் அடிச்சிருச்சு. ஒரு 135 பாயிண்ட் கிட்ட எஸ்எல் அடிச்சிருச்சு. $135 வந்து நஷ்டம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 லாட் எடுத்தேங்க. 2 லாட் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல எடுத்தேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எடுத்துட்டு நல்லா மேலே போச்சு. இந்த இடம்னு நினைக்கிறேன், இங்கதான் எடுத்தேன். இங்க எடுத்துட்டு நல்லா மேலே போச்சு. நான் என்ன இதுல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சின்னதா தெரியுதுங்க, ஒரு கேண்டில் 997 கீழே 941, கிட்டத்தட்ட இதுல உங்களுக்கு 50-60 பாயிண்ட் வந்துடும். 60 பாயிண்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும், $60, $1 $50 போட்டீங்கன்னா 8-40 48, ஆமா 48, $480, $480 வருங்க. ஒரு கால்குலேஷன், அதெல்லாம் எதுக்கு நமக்கு, பயங்கரமா வருங்க. ஆனா வந்துட்டேன், இது இப்படி இறங்குறத பார்த்துட்டு ஸோ இது வந்து இருக்கிறதும் போயிடும் சொல்லிட்டு $30 புக் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வச்சிருக்கீங்க 2 கேண்டிலுங்க. 2 கேண்டில். இப்போ என்னன்னா, ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பொறுமை வேணுங்க. பொறுமை இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. வந்து நான் இங்கே எடுத்த பொசிஷன் இங்கேயே எடுத்திருந்தாலும் வைங்க, அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்டை பாருங்க. அதுக்கப்புறமா ஒரு தப்பு பண்ணேன், அதையும் சொல்றேன். என்ன பண்ணிட்டேன்னா, எடுத்துட்டு ஒரு நல்ல வேலை ஒரு லாட்டம் மட்டும்தான் க்ளோஸ் பண்ணேன், இன்னொரு லாட் க்ளோஸ் பண்ணல. ஏதோ என் நல்ல நேரம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு செம்மையா ஏறிடுச்சுங்க. நான் இந்த இடத்துல பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த இடத்துல புக் பண்ணிட்டேன். ஏன்னா இது H3, சரி இருக்கிறதும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் மார்க்கெட் வந்து இன்னைக்கு சூப்பர் புல்லிஷு, நல்லாவே ஒரு மூவ் இருக்க போகுதுன்னு தெரியும். அதனால ஒரு பயத்தில் வந்து புக் பண்ணிட்டேங்க. $195, 195 பாயிண்ட் பிடிச்சிட்டேன். போதும், அது ஒரு நல்ல ப்ராஃபிட்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சுங்க. அதுக்கடுத்து இங்கேருந்து ஒரு 200 போட்டாலும் 800, அப்பா 600 பாயிண்ட் போயிடுச்சு. எடுத்திருந்தா செம்ம இதுங்க. அதே மாதிரி நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், யூஎஸ்டி ஜேபிஐ மேலே போகுதுன்னா ஜிபிபி யூஎஸ்டி வந்து கண்டிப்பாக கீழே வரும். ஏன்னா அது ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஜிபிபி யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா நல்லா அது வந்து ஒரு புல்பேக் கொடுத்துச்சு. சிபிஆர் பியரிஷ் கோல்டன் பிவட்டு அது வரைக்குமே ஒரு நல்ல புல்பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் இறங்கிருச்சு. இதுலேயும் ட்ரேட் எடுத்தேன். இந்த சூப்பர் ட்ரெண்டை போட்டு தேவையில்லாம எஸ்எல் அடி வாங்கினதும் மிச்சங்க. எஸ்எல் அடி வாங்கிட்டு
மார்க்கெட்டு அது எப்பயும் போல் அது வேலையை காமிச்சிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, நமக்கு வேணாம் இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வேணாங்க. நான் வந்து இதவே வச்சு பண்ணுவோம். இதுக்கு என்ட்ரியும் இருக்குது, அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். எப்படின்னா என்ன மாதிரி இருந்தால் வந்து என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஆக்சுவலாக விக் ரிவர்சல் செட்டப் தான். ஆனாலும் வந்து மார்க்கெட்டிங் கீழே போயிருக்கு. பிளைண்டாக தாங்க என்ட்ரி மட்டும், மேக்ஸிமம் என்ட்ரி பார்க்க மாட்டேன் நான். வந்து சிபிஆர் என்ன சொல்லுதோ அதுபடி தான் எடுப்பேன் ட்ரேடு. என்ட்ரி பார்த்தெல்லாம் எடுக்கிறது இல்லை. என்ட்ரி ட்ரிகர்ஸ் எல்லாம் இருக்குது, வந்து வச்சுருக்கேன். போட்டால் காமிக்கும் ட்ரிகர்ஸ் எங்கெங்கே வருதுன்னு. காமிக்குது பார்த்தீங்களா? ஆனால் இது பார்க்கறது இல்லை. இப்போ ரொம்பலாம் காம்ப்ளிகேட் இல்லைங்க. சிபிஆர் கீழே ஓப்பன் ஆனால் டவுன் ட்ரெண்டு, மேலே ஓப்பன் ஆனால் அப் ட்ரெண்டு. அதுக்கு நடுவில் இங்கே ரிவர்சல் ஜோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ரிவர்சல் ஜோன்ஸ் மட்டும் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி வேல்யூ ரிலேஷன்ஷிப்பு, இதை பார்த்தாலே போதுங்க. அதிகமானால் நம்ம குழப்பம் வேணாம். என்ன வேணும்? பொறுமை வேணும், அவ்வளோதான்.